சுவிசேஷத்தின் சத்தியம் பாடம் 64 நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும். Gospel Truth Lesson 64 Law and Prophets. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வசனம் 17 நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து இவ்விதமாக சாட்சி கொடுக்கிறார். அதாவது, நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றுவதற்காகவே அவர் வந்தார் என்கின்ற சாட்சி ஜனங்கள் மத்தியிலே அவர் பகிர்ந்து கொள்கிறார். ஜனங்கள் அல்லது யூதர்கள் இயேசுவை போதனையை கண்டு இயேசுவினுடைய பிரசங்கத்தை கேட்டு அவர் நியாயப்பிரமாணத்துக்கும் தீர்க்க தரிசனங்களுக்கும் விரோதமாக பேசுகிறார் என்று எண்ணிக்கொண்டபடியால் இயேசு அவர்கள் இடத்திலே வாக்கு மூலத்தை இவ்விதமாக அறிக்கையிட்டு அவர்களை நிச்சயப்படுத்த முயற்சி செய்தார் என்கின்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த யூத ஜனங்கள் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்கள் மூலியமாக தேவனோடு அவர்கள் சேரும்படியாக, தேவனை பிரியப்படுத்தும்படியாக அந்த நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் அவர்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருப்பதற்கு அவர்கள் பழைய உடன்படிக்கையில், பழைய ஏற்பாட்டில் செயல்பட்டு வந்தார்கள். In Matthew chapter 5 verse 17, Jesus testified to the people that he came to fulfill the law and the prophets. He had to assure the people because the people of Israel or Jewish people, they were assuming that the teachings and the preaching of Jesus Christ was against their law and prophets. The people used the laws and prophets as their guidance to approach the God of Abraham. Jesus had to assure them so that they might believe that the purpose he came was to fulfill the law and prophets. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பிறகு சபை ஸ்தாபிப்பதற்கு முன்பாக ஊழியங்கள் பரவலாக நடைபெற்று வந்தது. அப்பொழுது அப்போஸ்தலர் பவுல் ஒரு கூட்டத்திலே இவ்விதமாக அவர் பகிர்ந்து கொள்கிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் வசனம் 27. எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும், அதாவது இயேசுவை அவர்கள் அறியவில்லை, ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்க தரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும். இந்த ஜனங்கள் ஓய்வு நாள் தோறும் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களை வாசிக்கப்படும் பொழுதும் கூட அதையும் அவர்கள் அறியாமலும் இருந்தார்கள். அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். இயேசுவை அவர்கள் சிலுவிலே அறையும்படியாக, அவரை கொலை செய்யும்படியாக அவர்கள் செயல்பட்டார்கள். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே யூத ஜனங்கள் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. இயேசுதான் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றுகிற நபராக தேவன் அவரை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற சத்தியத்தையும் கூட
அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். After Jesus was crucified and resurrected, the ministry of evangelism began to progress. And in one incident, Paul confessed that in Acts chapter 13 verse 27, for they that dwell at Jerusalem and their rulers, because they knew him not. The people in Jerusalem did not knew who Jesus was. No, yet the voices of the prophets which are read every Sabbath day in the Jewish synagogues and the temple, although the prophets was read in every Sabbath, they do not seem to understand that the law and prophets were referring to Jesus Christ. They have fulfilled them in condemning him. Because of their unbelief, they condemned Jesus to death, because they did not accept that Jesus is their Messiah according to the law and the prophets. நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசிகளும் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்கின்ற சத்தியத்தை இப்பொழுது கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதற்கு ஆதாரமாக யோவான் 1 அதிகாரம் வசனம் 45. பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்க தரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நசரேத்தூருமாகிய இயேசுவே என்றான். இந்த வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது, பிலிப்பு பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசிகளின் புஸ்தகத்தை ஆராய்ந்து அவர் பார்த்த பிறகு, ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இயேசு அவர்தான் என்கின்ற சத்திய வெளிப்பாடை நாத்தான் வேலனோடு அவர் பகிர்ந்து கொள்கிறார். யோவான் 5 அதிகாரம் 39 வசனத்திலே இயேசு தன்னை குறித்து வெளிப்படுத்துகின்ற ஒரு முக்கிய சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். கவனிங்க, பழைய ஏற்பாட்டை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எதற்காக? அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. நித்திய ஜீவனானது புதிய ஏற்பாட்டின் சத்தியம் மாத்திரம் அல்ல என்கின்ற சாட்சியை இயேசு இங்கு வெளிப்படுத்துகிறார். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. சுருக்கமாக நான் பார்க்க போனால், இயேசு சாட்சி கொடுப்பது என்னவென்றால், பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள், வசனங்கள், வாக்கியங்கள், பிரசங்கங்கள், போதனைகள் அனைத்தும் நித்திய ஜீவனை உண்டு பண்ணும் என்கின்ற உறுதி வாக்குமூலத்தை இயேசு நமக்கு இங்கு வெளிப்படுத்துகிறார். இயேசு இருந்த நாட்களிலே புதிய ஏற்பாடு இன்னும் எழுதப்படவில்லை. பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த யூதர்கள் இயேசுவின் காலத்திலே அவர்கள் இந்த நியாயப்பிரமாணத்திலும் இந்த தீர்க்க தரிசனங்களிலும் இயேசுவை அவர்கள் ஆராய்ந்து பார்த்து அவர்கள் கண்டடைந்தால் நிச்சயமாக அவர்களும்
நித்திய ஜீவனை பெற்றிருப்பார்கள். ஆனால் அவர்களோ இயேசுவை விசுவாசிக்காமல் போனதினால் அந்த பெரிதான கிருபையின் வாய்ப்பை அவர்கள் இழந்து போனார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் பழைய ஏற்பாட்டை வாசித்தாலும் கூட அதுல இயேசுவை சம்பந்தப்படுத்துகின்ற போதனைகள், பிரசங்கங்கள், வார்த்தைகள், உபதேசங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கும் நித்திய ஜீவன் உண்டென்று இயேசு கிறிஸ்துவே நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதுவே சுவிசேஷத்தின் சத்தியம். The law and prophets were referring to Jesus. In John chapter 1 verse 45, Philip testified to Nathanael that we have found him, referring to Jesus, of whom Moses in the law and the prophets did write, Jesus of Nazareth, the son of Joseph. Because Philip was earnestly seeking the truth in the Old Testament, the book of law and prophets, he was able to identify the Jesus who was ministering in that time is the Jesus Christ who was mentioned in the book of law and prophets. In John chapter 5 verse 39, Jesus himself testified that search the scriptures, referring to the Old Testament, including the law and the prophets, for in them ye think ye have eternal life, and they are they which testify of me. Here, Jesus is giving a testimony that the old covenant we are also able to receive eternal life when we see Jesus written in the book of law and prophets. In those days, in Jesus' ministry, the New Testament was not written yet. Jesus gave them opportunity, the privilege to receive the eternal life by believing in him mentioned in the book of law and prophets. Even today, when we read the Old Testament, when we earnestly search the scriptures, when we are able to identify Jesus in the Old Testament through the preaching or teaching, we are also able to receive the eternal life promised by God through Jesus. This is the gospel truth. இயேசு எவ்விதமாக நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றினார். இதை புரிந்து கொள்வதற்கு நாம் மத்தேயு 22 அதிகாரம் 36 வசனம் தொடங்கி 40 வசனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு வழக்கறிஞர் இயேசுவினிடத்திலே நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதான கற்பனை என்கின்ற கேள்விக்கு இயேசு 2 முக்கிய பதிலை அவர் தந்தார். அதாவது தேவனை அவர்கள் அன்பு கூற வேண்டும், பிறனையும் அவர்கள் அன்பு கூற வேண்டும். 40 வசனத்துல இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணமும் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். அப்படின்றால் இந்த 2 கற்பனைகளையும் முழு மனதோடு பின்பற்றும் பொழுது அவர்கள் சகல நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்பதை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். எந்த மனிதனும் இதை செய்ய முடியாத காரணத்தினாலே இயேசுவே இந்த உலகத்திலே தோன்றி
அதை செய்து முடிக்கும்படியாக அவர் செயல்படுகிறார். How did Jesus fulfill the law and the prophets? To understand this matter, we shall refer to Matthew chapter 22 verse 36 to 40. When a lawyer asked Jesus, "Master, which is the great commandment in the law?" Jesus responded by giving him two main commandments, that to love God and the neighbors. In verse 40, Jesus said, "On these two commandments hang all the law and the prophets. No man can fulfill all the law and the prophets, but only Jesus were able to do. For that purpose, Jesus Christ came to fulfill the law and the prophets." இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றி வைத்து முடித்தார் என்கின்ற சாட்சியை அவர் பகிர்ந்து கொள்கிறார். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். இந்த சாட்சியை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது மெய்யாகவே இயேசு நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் அவர் நிறைவேற்றிவிட்டு முடித்தார். உங்கள் வலது பக்கத்திலே படத்தை பார்க்கும் பொழுது இயேசுவின் பிறப்பு தொடங்கி அவர் ஞானஸ்தானம் பெற்று ஊழியம் செய்து சிலுவைக்கு சென்று மரித்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்கின்ற அனைத்தையும் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களிலும் சங்கீதங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அது அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு விட்டது என்பதை நாம் சுவிசேஷத்தின் சத்தியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். After the resurrection of Jesus, he testified to his disciples that all the laws and prophets and psalms has been fulfilled concerning him. This is found in Luke chapter 24 verse 44. When you look at the picture on your right side, from the birth of Jesus and baptism and the ministry of Jesus till the death of Jesus on the cross, his resurrection and ascension, each and every happening in the life of Jesus is mentioned in the book of law and prophets and psalms. All has been fulfilled by Jesus. That is the gospel truth. இயேசு கிறிஸ்து இரண்டு பிரதான கற்பனைகளை அவர் நிறைவேற்றி முடித்தார். அவர் பிதாவாகிய தேவன் மேல் முழு அன்பு கூர்ந்ததினால் பிதா சொன்னவைகள், பிதா வெளிப்படுத்தினவைகள், பிதா அவருக்கு காண்பித்தவைகள் அனைத்தையும் அவர் செய்து முடித்தார். அதே போல அவர்கள் மத்தியில் இருந்த ஜனங்களையும் அவர் அன்பு கூர்ந்தார். அவருடைய ஊழியத்தின் மூலமாக அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களும், அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜனங்கள் மேல் வைத்த தேவனுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார். சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த இரண்டு பிரதான கற்பனைகளை இயேசு மாத்திரம் நிறைவேற்றினார் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Jesus was able to fulfill the two great commandments. He was able to love God because he followed the instructions of his Father, and he was also able to love the neighbors or the people around him through his ministry by his words and deeds. Indeed, Jesus fulfilled the law and the prophets. This is the gospel truth.
Thank you for watching and listening. Please like, subscribe and share. Thank you.